திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த பழைய எருமை வெட்டிப்பாளையம் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் எழில் தருகிறார். அவரோடு பேசலாம். எழில், இந்த ஜல்லிக்கட்டில் எத்தனை காளைகள் பங்கேற்றன? எத்தனை பேர் அங்கே குழுமியிருந்தார்கள்? கார்த்திகேயன், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பழைய எருமைவெட்டிப்பாளையம் என்ற பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதில் முன்னதாக 2 மாட்டு வண்டிகளை வைத்து ஒரு தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டது. அதன் வழியாக ஒரு 50க்கும் மேற்பட்ட காளைகள் அங்கு நிறுத்தப்பட்டது. அங்கு அந்த பகுதி மக்கள் அந்த சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து முன்னதாக அதற்கு ஆரத்தி எடுத்து தான் அதை ஆரம்பித்த அவர்கள் அந்த காளைகள் சீறி பாய்வதை தடுத்து நிறுத்தினார்கள். இந்த தகவல் அது குறித்து போலீஸுக்கு தெரிந்தது. அங்கிருக்க சோழவரம் போலீசாருக்கு உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு அவர்கள் வந்து அதில் ஈடுபட்டிருந்த, அதாவது இந்த கிராம மக்கள் அவர்களுடன் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் நீட்சி என்ற வலைதள அமைப்பு அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இதில் 10க்கும் மேற்பட்ட அந்த அமைப்பினர் கைது செய்யப்பட்டு முன்னதாக தற்போது வண்டிகளில் ஏற்றப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், எழில், எருமை வெட்டி பாளையத்தில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு குறித்தும் கைது நடவடிக்கை குறித்தும் அங்குள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முந்தாஜ், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடைபெற்றது தங்களுக்கு சந்தோஷம் என்றும், ஏற்கனவே அந்த பீட்டா அமைப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த அவர்கள் பீட்டா அமைப்புக்கு நன்றி தெரிவித்தார்கள். ஏனென்றால் இந்த பீட்டா அமைப்பினால்தான் இந்த ஜல்லிக்கட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தெரிந்து கொண்டிருந்த இந்த ஜல்லிக்கட்டு உலகம் முழுவதும் இந்த உலக மக்கள் பார்வைக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இது வந்தது காரணம் என்று பீட்டா அமைப்பு தான் என்று அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் அடுத்த ஆண்டு தற்போது 3 இடத்தில் நடத்த இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்த ஆண்டு போலீசார் அனுமதி மறுத்தாலும் கூட 30 இடங்களில் இது போன்ற ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்துவோம் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மும்தாஜ், எழில், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோர் மீது என்ன மாதிரியான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது? கார்த்திகேயன், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திய அவர்கள், அதாவது அந்த கிராம மக்கள், அந்த அமைப்பினர், பல்வேறு அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இவர்கள் தற்போது கைது நடவடிக்கை என்பது மட்டும்தான் ஏற்பட்டது. இது குறித்து நாம் காவல்துறையிடம் பேசினோம். முதற்கட்டமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலிடத்திலிருந்து உத்தரவு வரை இவர்கள் கைது நடவடிக்கை தொடரும் என்றும், அதன் பிறகுதான் இவர் மீது வழக்கு பதிவு செய்வதா அல்லது மாலையில் இவர்களை விடுவிப்பதா என்ற உள்ளிட்ட கருத்துக்களை காவல்துறை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன்.